ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள் அபிஷியலா வந்துருச்சு. பக்ரோஸ்க் முழுவதும் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அப்படிங்கிறது போல. மிர்னோகிராட்ல சண்டை நடக்குது. முடிச்சாச்சு, கட்டி புடிச்சாச்சு. இப்போ மிர்னோகிராட் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வச்சுக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் இதுக்கப்புறம் வெளியே போறதுக்கு எதுக்குமே வழி இல்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து பண்ணா மிர்னோகிராட்ல பேட்டில் நடக்குது. அந்த இடத்துல வந்து பண்ணா கிரே ஜோன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. நம்ம டீப் ஸ்டேட்ல என்ன சொல்றாங்களோ அதையே நம்ம பார்ப்போம். பட் ஆனா அந்த பக்ரோஸ்க்கு இன்னும் சண்டை நடக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஆனா ரஷ்யா சிட்டி சென்டர், பக்ரோஸ்கோட சிட்டி சென்டர், ஒரு சிட்டில சண்டை நடக்குது அப்படின்னா சிட்டி சென்டர்ல இது போல விலாசமா இருக்கக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ரஷ்ய வீரர்கள் வந்து கொடியை விரிச்சு காமிச்சு விளையாட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இது நம்ம சேனல்ல தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஸ்னைப்பர் கண்ட்ரோல் இருக்கும், ட்ரோன் கண்ட்ரோல் இருக்கும். இது எதுவுமே இல்லை அப்படின்னா தான் இது போல வீரர்கள் ஓப்பன் ஏர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடி தூக்கிட்டு வந்து விரிச்சு காட்டுவாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு கொடியை மட்டும் பறக்க விட்டு காட்டுவாங்க, இல்லை ஏதோ இடத்துல கொடி வச்சிருப்பாங்க. அதை நம்ம பார்ப்போம். இது போல பல வேரியேஷன்ஸ் இருக்கு. கொடி விரிச்சு காட்டுறதுல கூட என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவ்வளவு விலாசமா சிட்டி சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் நின்று கொடியை விரிக்கிறாங்க அப்படின்னா பக்ரோஸ்க் அண்டர் ரஷ்யன் கண்ட்ரோல் அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கலாம். ஸோ ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள் வந்தாச்சு. இப்போ இது போல வீரர்கள் முன்னேறாங்க, அதிகப்படியா நடக்குது களத்துல, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். தாக்குதல்கள்லாம் இருக்கு. இந்த தாக்குதலுக்கு அதிகமா பயன்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள். இந்த ட்ரோன்கள்ல அடுத்த கட்ட டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம். அதுவும் ஜிரான் ட்ரோன்கள் என்னென்னதான் செய்யுது அப்படிங்கிறது பாக்குறோம். இந்த கண்ணி வெடிகளை போடுது, ரிகானிசன் பண்ணுது, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஜாமிங் பண்றதுக்காக பண்ணுது. அதுவே ஏஐ இருக்கனால ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணி மூவிங் ஆப்ஜெக்ட்லாம் அடிக்குது. ரெண்டாவது ரேடியோ இது கம்யூனிகேஷன்ல வந்து பண்ண ரேடியோ சேனல்ஸ் வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட அப்கிரேடேஷன். இப்ப அந்த ஜிரான் 2 ரக ட்ரோன்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மிசைலை ஏவலாமா அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா மிசைல் ஏர் லான்ச்டு ஏர் டு ஏர் மிசைல்லாம் இருக்கும் இல்லையா, R60 ரக ஏர் டு ஏர் மிசைல். ஸோ அந்த மிசைலை வந்து பாத்தீங்கன்னா ஏவர மாதிரியான ஒரு ஜிரான் ட்ரோன்கள் பறந்து வந்திருக்கு. உக்ரைன் தரப்பு ஷாக் ஆயிருக்காங்க. ஷாக் ஆயிட்டேன் அப்படிங்கிறது போல அதை வந்து பண்ண சுட்டு வீழ்த்திக்கிறாங்க உக்ரைன் தரப்புல. இது போல ட்ரோன்களை நாங்க சுட்டு வீழ்த்தியிருக்கோம் அப்படிங்கிறோம் உக்ரைன் தரப்புல. ஏன்னா ரஷ்ய தரப்புல இது போல எது செஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. அதை நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது போல நாங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம், நாங்கள் பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா காணாம பேர். ஏன்னா திரும்பி ஒரு உதாரணம் நடந்திருக்கு, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு உதாரணம் உக்ரைன்ல நடந்திருக்கு. இந்த ஊழ உதவர் விடுறதும்பாங்க இல்லையா. ஸோ அது போல ரஷ்ய தரப்பு வந்து எதுவும் பேசறதுல எதுவும் சொல்றது இல்லை. எவ்வளோ ஏதாவது உக்ரைன்ல டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னு இது போல ஏதாவது இமேஜஸ் காமிச்சா தான் உண்டு. ரஷ்ய தரப்புல இதுக்கப்புறம் எல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, டெக்னாலஜி அவுடேட் ஆனதுக்கு அப்புறமா இது போல நாங்கள் ஒன்று வச்சிருந்தோம், யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கலாம் அவங்க தரப்பு வந்து வரும். பட் ஆனால் ரஷ்யாவோட R60 ஏர் டு ஏர் மிசைல் ஏவக்கூடிய ஒரு ட்ரோன்கள். ஏன்பா இந்த மிசைல் ஏர் டு ஏர்னா ரேடார்லாம் வேணும்ல அப்படின்னு கேட்டா வேண்டியது இல்லை. ஸோ இந்த R60ங்கிறது ஷார்ட் ரேஞ்ச் இன்ஃப்ராரெட் கிரைடட் மிசைல். அந்த ஒரு காட்டுல ஒரு இலக்க குறி வச்சு இது ஏவிடுச்சு அப்படின்னா, இந்த சாகி ட்ரோன்கள் பின்னாடி வர ஒரு ட்ரோன் வந்து ஏவிடுச்சு அப்படின்னா, சாகி ட்ரோன் தான் ஜிரான் ட்ரோன் சொல்லுவாங்க. ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இதை சாகி ட்ரோன் சொல்லுவாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஜிரான் ட்ரோன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் உக்ரைன் சாகிங்கிறாங்கன்னா ஈரானை கை காட்டும், மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த ட்ரோன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த R60 மிசைல் வந்து ஏவுறாங்க அப்படின்னா இந்த ஹெலிகாப்டர் தாக்குறது, இந்த F-16 பறந்துட்டுனா அதை தாக்குது க்ளோஸ் ரேஞ்சில். ஏன்னா இந்த ட்ரோன்களை டவுன் பண்றதுக்கு தானே அதை வச்சுக்கிறாங்க. ஸோ அது போல எட்டு வந்து விளையாட்டு காட்டினாங்கன்னா பின்னாடி இருக்கிற ட்ரோன்கள் வந்து சைலண்டா ஏவி விட்டு ஓடிடும். ஸோ இது போல வேலைகளுக்காக வந்து பண்ணா களத்துல இறக்கி விட்டுக்கிறாங்க. அதிகமா இதுக்கப்புறம் பேட்டில் ஃபீல்ட்ல ட்ரோன் டாமினன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு 6-7 மாசம் 8 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம். சில ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்க இருக்குன்னு தேடி போய் ரேடியேஷன் ஆன்டி ரேடியேஷன்ல போய் டங்குன்னு விழுகிற மாதிரி, சில ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல மிசைல் வச்சுக்கிற மாதிரி, சில ட்ரோன்கள்ல துப்பாக்கி இருக்கிற மாதிரி, சில ட்ரோன்கள்ல கண்ணி வெடிகள் இருக்கிற மாதிரி, இது எல்லாத்தையுமே ஒன்னொன்னா ரஷ்யால பார்த்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் எஸ்கலேட் ஆகுதுன்னா இது எல்லாம் மேசிவா கம்பைன்ட் ஆகி இந்த மாஸ் ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்டர் ஆகும்போது ஒரு ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் என்டர் ஆகும்போது இழப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும். 100 ட்ரோன்கள் 200 ட்ரோன்கள் சும்மா காமிக்காசி ட்ரோன்கள் போய் ஒரு இடத்துல விழு அப்படிங்கிற ஏவி விட்டாலும் இந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்படுது. ஏஐலாம் இன்டகிரேட் பண்ணி ஒரு நெட்வொர்க் சென்ட்ரிக்ல கனெக்டா இருக்கும்போது ட்ரோன்கள் உள்ள இறங்குச்சுன்னா எப்படி இழப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது போல விஷயங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது. இப்ப ரஷ்யாவோட ஜிரான் ட்ரோன்கள் வேற ரகமா வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல நின்று விளையாடுது. ஒரே பிளாட்ஃபார்ம் சாகி ட்ரோன்களோட பிளாட்ஃபார்ம் எல்லா வகையான அப்கிரேடேஷனுக்கும் நின்று விளையாடுது அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது மட்டும் இல்லாம நம்ம இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம். இந்த உக்ரைன்ல இருக்கிறவங்கள செய்யறதுக்கு முன்னாடியே, இந்த யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி நாங்க இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு மீடியா ஸ்டண்ட் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி காமிச்சு இப்படி செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற சொல்றதுல அவங்களுக்கு ஒரு தனி கௌரவம் உண்டு. அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, டின்ப்ரோ பெட்ரோவிஸ்க்ல ஒரு 3D பிரிண்டிங் ஃபிலிம். அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நாங்க வந்து ட்ரோன மேனுஃபேக்சர் பண்றதுக்கு 3D பிரிண்டிங் காம்போனன்ட்ஸ்லாம் பண்றோம். சூப்பரா பண்ணுவோம். எங்களோட டார்கெட்டே வந்து பண்ணா அந்த 3D பிரிண்டிங் இருக்கு இல்லையா? அதிகமா வந்து பண்ண செய்வோம்னு ஷோகேஸ்லாம் பண்ணி காமிச்சு, இந்த மாரி நாங்க செய்றோம். அப்படி நாங்க செய்றோம். 3D பெர்சாட் டினிப்பர் அப்படிங்கிறது போல நெறைய செய்வோம் அப்படிங்கிறது வந்து பண்ணி FPV ட்ரோன்கள் வேணுங்கிற எல்லாத்தையும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். சப்ளை பண்ணுவோம். தங்கு தடை இல்லாம இதுக்கு மேல போகும் அப்படிங்கிறது போல இமேஜஸ், வீடியோ பதிவுலாம் விட்டுருந்தாங்க உக்ரைன் தரப்புலருந்து. என்னாச்சுன்னா, அந்த பேரு லொக்கேட் ஆகுற மாரி பில்டிங்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேம் அந்த பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கா? ஸோ அந்த நேம் எந்த நேம்ல பப்ளிஷ் பண்ணாங்களோ, அந்த நேம்ல Google மேப்ல சர்ச் பண்ணீங்கன்னா லொகேஷன் இருக்கும். ஓ! இந்த லொகேஷன்ல இருந்து அனுப்புறீங்களா நீங்க? எடுத்திருக்கிறீங்களா? அப்படிங்கிறது போல அந்த உயர் மாடி கட்டடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மிசைல் ஸ்ட்ரைக் டினிப்ரோபெட்ரோவ்ஸ்க் பதிலா இஸ்காந்தர் மிசைல் அனுப்பி விடுங்கப்பா அப்படிங்கிறவங்கள அனுப்பி விட்டுருக்காங்க ரஷ்ய தரப்புல. ஸோ இது போல அவங்களே பேசி பேசி வாங்கி கட்டிக்கிறதுல ரொம்ப பிரபலமா வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல இதுவும் ஒரு விஷயமா ஆட் ஆயிருக்கு. ஸோ ஒரு 3D பிரிண்டிங் ட்ரோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, காலியா இருக்கு ரஷ்யாவோட ஒரு இஸ்காந்தர் மிசைல்னால அப்படிங்கிறது போல இதுலருந்து புரிஞ்சுக்கலாம். என்ன உக்ரைன் தரப்புல என்ன சொல்லுவாங்க? மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதி. மக்கள் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி மேல அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் வரலாம். எது எப்படியோ. இது போல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கலேஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது. இருதரப்பை தாக்குதல், டெக்னாலஜி அட்வான்ஸ்மென்ட் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. எஸ்கலேஷன் அப்படின்னு வரும்போதுன்னா, பெலருஸ்குள்ள லுத்வேனியாவோட ஒரு ரிக்கானிசான் ட்ரோன்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, அந்த ட்ரோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ, வீடியோ எடுக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் இருக்கிற மாரியா ஒரு ட்ரோன் தான் அது. அந்த இது இருக்குது, எக்யூப்மென்ட் இருக்கு. ஸோ, அதனால இது ரிக்கானிசான் ட்ரோனாவும் இருக்கலாம். இது போல லுத்வேனியாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. வந்தோனே நாங்க இத டவுன் பண்ணும்போது, இது என்ன பண்ணிருச்சுன்னா, இதுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா சீட்டு மாரி வச்சுக்குது. தப்பு தப்பான விஷயங்கள் எழுதி, மக்கள்ல வந்து அதிருப்தி பரப்புறதுக்காக ஆளுகின்ற அரசாங்கம் பெலருஸ் லுக்கஷெங்கோ அவர்களுக்கு எகெயின்ஸ்டா கிளர்ச்சி பரப்புற மாரியான பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அங்க போட்டு அங்கேயே விழுந்துருச்சு. அப்படிங்கறதுல பெலருஸ் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள். இந்த ரஷ்யா, உக்ரைன் போர்ல நம்ம பார்ப்போம். இது போல ட்ரோன்கள் பறக்குதுன்னா, அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களுக்கு சரணடைஞ்சிருங்க அப்படிங்கிறது போல ஒரு வாய்ப்புக்காக லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்பு வந்து போடுவாங்க. ஸோ அதுபோல ஒரு கான்செப்ட் லித்துவேனியா தரப்புலருந்து தான் வந்திருக்கு. எங்களுக்கு தெரியும். நாங்க ட்ராக் பண்ணோம். அதனால தான் டவுன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது போல பெலருஸ் தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ பார்ப்போம் எஸ்கலேஷன்ங்கிறது இருதரப்புலருந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. லித்துவேனியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஏர் பலூன் மாரி அனுப்பி விட்டுர்றாங்க. வெதர் பலூன் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. எங்க ஊருக்குள்ள நெறையா வந்துருது. அதுவும் குறிப்பா விமானம், ஃப்ளைட்டு ஏர்போர்ட்லலாம் வந்துருது. டேக் ஆஃப் பண்றது, டேக் டவுன் டச் டவுன் பண்றதெல்லாம் சிரமமா இருக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு குற்றச்சாட்டுகள். ஸோ எஸ்கலேஷனும் ஒரு சைடு போயிட்டு தான் இருக்கு இருதரப்புலருந்தும். இப்படி இருக்க சமயத்துல இந்த ஜாயிண்ட் அடிக்கிறாங்க நாடுகள்லாம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம் இல்லையா? ஜெர்மனியும், போலாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெர்மனியோட சான்சலர் ஃபிரெட்ரிச் மெர்ச் அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஜெர்மனியும், போலாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இணஞ்சு இணஞ்சு டிஃபென்ஸ் டீல் வந்து கோஆப்பரேஷன் சைன் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது போல பேசிட்டு இருக்கிறாங்க. கொடுமை கதிரவா அப்படிங்கிறது போல ஜெர்மனியும், போலாண்டுமா அப்படிங்கிறது போல இருக்கு. இதே போலாண்ட பொழக்கத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி, ரஷ்யாவும் இணைஞ்சு போலாண்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு வார் 2ல தான். அதுக்கப்புறம் தான் திருப்பி ஜெர்மனிக்கு, ரஷ்யாவுக்கு சண்டை வந்துச்சு. அது வேற. சோவியத் யூனியனுக்கு சண்டை வந்துச்சு. அது வேற. பட் இருந்தாலும் மெயினான விஷயத்துக்கு வரும். இப்போ ஜெர்மனியும், போலாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்ல சைன் பண்ண போறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. அப்புறம் எதுக்கு இவங்கலாம் நாட்டோல இருக்கிறாங்க அப்படின்னு கூட தெரியல. ஒருவேளை நாட்டோவ கலைச்சிருவாய்ங்களோ? அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்களோ? நாட்டோல அமெரிக்கா இருக்கு. அமெரிக்கா பின்வாங்குறாங்கன்னா, நாட்டோவை கலைச்சிரலாம் அப்படி கூட கலைச்சிருவாங்களா அமெரிக்கா? அப்படின்ற கேள்வி இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இந்த யூரோப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம அப்படியே மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, IRCG ஈரான் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் நாங்க செக் பண்ண போறோம். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்லாம். அதனால நோட்டாம் இஷ்யூ பண்றோம் அப்படிங்கிறது போல நோட்டாம். அதுவும் ஈரானோட தெற்கு பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான நோட்டாம்ஸ்லாம் விட்டுருக்காங்க. புது மிசைல்ஸ்லாம் சோதனை பண்ண போறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஸோ ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அதிகப்படியான பிரிப்பரேஷன் ஏன்னா பல விஷயங்கள் இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லீக்டு வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. IRCG ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் போடக்கூடிய குண்டுகள் அப்படிங்கிறது போல வேண்டாம். பட் அதெல்லாம் வீடியோ பதிவுகள் நிறைய ஷேர் ஆயிட்டு இருக்கு. இணையதளத்தில் பார்த்தாலே தெரியும். முன்னாடி நடந்தது. ஸோ அதில் வந்து இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். பாடங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இஸ்ரேலோட மீடியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா விடக்கூடாது. ஈரான் திருப்பி ரீஆம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிகமா மிசைல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திருப்பி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது போல. எங்க எஸ்கலேஷன் வந்துன்னா அப்புறம் டாமினன்ஸ் காட்டுறதுக்காக எதிரி தரப்புலயும் ஒண்ணு இருக்கணும்ல.
இவங்க குண்டுகள் போட்டாங்கன்னா விழுகும், முடிஞ்சிச்சு. அது அவ்வளோதான். அடிக்கிறது மட்டும் நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம். சொல்றபடி கேட்டுக்கணும் அப்படிங்கிறது போல இருந்தா எப்படி? எதிரியே வந்து கொஞ்சம் டஃப்பா இருந்தா தானே ஈஸியா இருக்கும். ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது போல சில அண்டர்ஸ்டாண்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. எது எப்படியோ ஈரான் ரெடியாக ஆரம்பிச்சுட்டாங்க. திருப்பி மிடில் ஈஸ்ட்ல யுத்தங்கள் வந்துருமா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனா இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை எப்படி முடியாம இருக்கோ, அதே போல இஸ்ரேல் காசாவும் முடிஞ்ச பாடு இல்ல. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படிங்கிறது. இந்த இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள்ல இந்த பாலஸ்தீன் கொடிகள் பறக்கும் இல்லையா? அதெல்லாம் புடிங்கி புடிங்கி கொண்டு போய் போட்டுறலாம் அப்படிங்கிற புடிங்கி கொண்டு போய் போட்டாங்கன்னா வெடிச்சிருது. இது என்ன டெக்னாலஜி அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பேஜர் வெடிச்சு எவ்வளவு பேர் இறந்தாங்களோ, அதே போல இந்த கொடிய புடிங்கி போட்டு நெறைய பேர் இறந்திருக்காங்க. அதுக்கான நெறைய வீடியோ பதிவுகள் வருது. இப்போ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, அல் ஜசீரா தரப்பு வந்து இது போல வீடியோ பதிவுகள் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கொடிய புடுங்கி கம்முன்ட்டு இருந்துச்சு சிவனேன்னு. அந்த கொடிய புடுங்கி போட்டு வந்து பண்ணா 4 பேர் அந்த சுத்தி வர வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இறந்திருக்கணும், இல்ல காயமடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது தொடர்கதையா நடந்துட்டு இருக்கு. ஆனா, இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் குறிப்பா தெற்கு அமெரிக்கா. ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுவும் பொலிவியா இருக்கிறாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம். பொலிவியால ஆட்சி கவிழ்ப்பு நடக்க ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா அது முறியடிக்கப்பட்டது மக்களோட உதவியால அப்படிங்கிற பல விஷயங்கள் பார்த்திருப்போம். அந்த பொலிவியால எலக்ஷன் நடந்தது. இப்ப கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு சார்பா இருக்கிற மாரியான ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருச்சு. மேபி இருக்கலாம். கொஞ்சம் ஆளுமை காமிச்சிருப்பாங்களா என்ன ஏதுங்க தெரியல. கொஞ்சம் லூஸ் விட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. இப்போ பொலிவியால வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலிஸ் அப்படின்னா எதுக்கு விசா? விசாவே அவங்களுக்கு தேவையில்ல. அவங்க பாட்டுக்கு நம்ம நாட்டுக்குள்ள வரலாம். ஜாலியா வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கிறனா இருக்கலாம். வேண்டாட்டி கிளம்பலாம். அப்படிங்கம்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பொலிவியால அடுத்தது அதிகமா கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்களா? நீங்க பிரச்சனை அப்படிங்கிறதுனால அங்க போறாங்களா? இல்ல காலி பண்ணிட்டு போயிரலாம் அப்படிங்கிறது போல பொலிவியால ரெடி பண்றாங்களா? இல்ல எப்படி? ஏன்னா பொலிவியால அதிகமான வளங்கள்லாம் இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. என்ன ஏதுங்க தெரியல. பட் ஆனா இதுல பல விஷயங்கள் பேசிக்கிறாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு துணுக்குச் செய்தி மாரி அப்படியே கொஞ்சம் அப்படியே பேசுற மாரி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். பட் ஆனா பொலிவியால நீங்க யோசிச்சு வச்சுக்கங்களேன். இந்த ஒரு விஷயம் பின்னாடி பிற்காலத்துல வரலாறுல என்னவா வேணாலும் எழுதலாம் இல்லையா? ஸோ அதனால நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். பொலிவியால இஸ்ரேலிஸ்க்கு விசா இல்லாம என்டர் ஆகலாம். ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடான் அவர்கள் இருக்கார் இல்லையா? இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டர். ஸோ அவர் தரப்பிலிருந்து சோசியல் மீடியால கொடான கோடி நன்றிகள் பிரசிடென்ட் பாஸ் அவர்களே அப்படிங்கிறது போல பொலிவியாவோட அதிபர், புது அதிபர் இருக்கார் இல்லையா? ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நன்றிகள் சொல்லிக்கிறாங்க. இப்ப விசா இல்லாமயே உள்ள இஸ்ரேலிஸ் வந்து போயிட்டு வந்துக்கலாம், ஜாலி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல. இதே போல சீனாக்கும், ரஷ்யாவுக்கும் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, 30 நாள் விசான்னு நினைக்கிறேன். சீனால இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜாலியா விசா இல்லாம ரஷ்யாக்குள்ள போய் சுத்தி பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துக்கலாம் சீனாக்கு. அது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரீமெண்ட். அதே போல ரஷ்யர்களும் சீனாக்கு போயிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு அக்ரீமெண்ட் இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. புதுசா வந்திருக்கு அப்படிங்கிறது போல. இந்த விசா ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சில அலையன்ஸுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்கலாம் ஒருங்கிணையறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா இது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஜியோ பாலிடிக்ஸ பொறுத்தவரைக்கும் இது சும்மா ஒரு செய்தி மாரி கடந்து போயிடலாம். ஆனா இது போல ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அந்த அளவுக்கு பின்னி பிணையுதுங்களா இந்த நாடுங்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அடுத்தது, அது மட்டும் இல்லாம சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த போஸ்ட்ல இருந்தது. என்ஜாய் பண்ணலாம். ரிச் கல்ச்சர், இம்ப்ரசிவ் லேண்ட்ஸ்கேப் ஜிடான் அவர்கள் போட்டிருந்தார். இஸ்ரேலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணலாம். பொலிவியால இருக்கக்கூடிய ரிச் கல்ச்சர், இம்ப்ரசிவ் லேண்ட்ஸ்கேப் கான்ட்ரிபியூட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் டைஸ அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து இருக்கு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறது புரிய வரும். புரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து அப்படியே தெற்கு அமெரிக்கா அப்படிங்கிறனால மதுரோ அவர்கள் ட்ரம்ப் அவர்களோட பேசினதாகவும் அது எதுவும் சரிப்பட்டு வரல அப்படிங்கிறது போல இருந்தது இல்லையா? திரும்பவும் மதுரோ அவர்கள் ஆளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு பேசிக்கிறார். மக்கள் முன்னாடி பேசிக்கிறாரு. மக்கள் அல்லை கல்லன் என்ன திரண்டு வரதை பார்க்கும்போது ஆதரவு இருக்குன்னு தான் போல தெரியுதே மதுரோ அவர்களுக்கு அவர் நாட்டுல அப்படின்னு போல பார்க்கும்போது தெரிய வருது. ஏன்னா இதுல பிடிக்காதவங்க அத்தனை பேர் இருக்காங்க. ஒருத்தர் துப்பாக்கியை சுட்டு போயிருப்பாங்களா? ஏன்னா தெற்கு அமெரிக்கால நடக்காத ஒரு விஷயமா, இந்த மெக்சிகோ இந்த ஏரியால நடக்காத ஒரு விஷயமா இது அப்படி போல இருந்தாலும் வெனிசுவேலா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ப்ரிப்பேர் ஆகிறோம். எங்க நாட்டை டிஃபெண்ட் பண்றதுக்காகவும் எங்களோட சாவர்னிட்டிக்காகவும் உக்ரைன் மாதிரி அப்படியே அச்சு பிசுறாம டைலாக் பேசுறாரு. எங்களோட எதிர்கால சந்ததியினர்களுக்காகவும் எங்களோட டிக்னிட்டிக்காகவும் நாங்க போராட போறோம். எங்க நாட்டோட விடுதலைக்காக நாங்க போராட போறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிறாரு ஸ்டேஜ்ல. ஸோ பல தரப்புல இருந்து வந்து பண்ணா வரவேற்புகள் வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு பரபரப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில. மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் ஒரு பாயிண்ட்டுக்காக ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அடுத்தது தெற்கு அமெரிக்கா இவங்களும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இனி அடுத்தது சீனா அவங்களும் ரெடி ஆயிருவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல
குளோபல் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட டோர் ஸ்டெப் கிட்ட போய் நின்னுட்டு இருக்கோம். அந்த டோர யாரு ஓப்பன் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. ஓப்பன் பண்ணி என்ன இருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது, ஆப்போசிட்ல எதிர்காலமே இருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்துக்கிட்டயும் அணு ஆயுதங்கள் இருக்கு. மாறி மாறி போட்டுக்கிட்டாங்கன்னா சிக்கலாகும். ஸோ பேசி தீர்த்து பிரச்சனைய முடிச்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.